பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவுல ஒரு சிறப்பான ஒரு ஜாதக ஆய்வை தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஜாதகர் ஜாதகம் பார்ப்பதற்காக என்கிட்ட வந்திருந்தாரு. அவருடைய கேள்விகள் என்னவாக இருந்ததுன்னா, செல்வம் சேருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியாக இருந்தது. அதே மாதிரி தொழில் செய்யலாமா அப்படின்றதும் கேள்வி கேட்டிருந்தாரு. அவருடைய ஜாதக ஆய்வை நான் எப்படி அவருக்கு பலன்கள் சொன்னேன், அவருடைய கிரக அமைப்பெல்லாம் எப்படி இருந்தது, என்ன திசாபுத்தி காலங்கள் போயிட்டு இருந்தது, இது பத்தின தகவல்களை தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுக்க பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அவருடைய ஜாதக ஆய்வை பார்த்திடலாம், கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத. அவருடைய ராசி கட்டம் அப்படின்னு பார்க்கிறப்போ பிறந்திருக்கக்கூடிய லக்னம் மிதுன். அந்த ஜாதகருடைய கிரக அமைப்பு பற்றி பார்த்திடலாம். அவருடைய ராசி கட்டத்துல முதல்ல லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன லக்னம் ஜென்ம லக்னமாக இருக்கு. அட்சய லக்னம் இந்த ஜாதகருக்கு கன்னியா லக்னம் போய்கொண்டிருந்தது ஜாதகம் பார்க்க வரும் பொழுது. அடுத்ததாக செவ்வாய் திசையில் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி போயிட்டு இருந்தது. இப்போ அந்த ஜாதகருடைய ஜென்ம ராசி நட்சத்திரத்தையும் பார்த்தரலாம். சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல ஜனனம் எடுத்திருக்காரு. கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? மேஷத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கர பகவான். சிம்மத்துல பாத்தீங்கன்னா சந்திர பகவானும் குரு பகவானும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் ராகு பகவான், மகர ராசியில் சனி பகவான், மீன ராசியில் செவ்வாய் பகவான். இந்த ஜாதகத்துடைய தன்மை பிரகாரம் கன்னியா லக்னம் போய்கொண்டிருந்தது. மெயினா உங்களோட எண்ணங்கள் எல்லாமே தொழில் வகையில தான் இருக்கும். அப்படி மீறி நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா விரயங்கள் அப்படின்றது நிச்சயமா கொடுத்துரும். இப்ப தொழில் செய்யக்கூடிய டைம் பீரியட் உங்களுக்கு கிடையாது அப்படின்றத ஒரு விஷயத்த அவர்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். 10ஆம் இடம் சார்ந்த அமைப்பு ஜாதகருக்கு 8ஆம் இடத்துல போய் நிக்குது. தொழில் அப்படின்னு நீங்களாகவே போய் உட்கார்ந்து மாட்டிக்காதீங்க. விரயங்கள் கடன்ல எல்லாம் இழுத்து விட்டுட்டு அவமானத்தை தேடிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும். உங்களுடைய ஜாதகம் தற்பொழுது வெளிநாடு ட்ரை பண்றீங்க அப்படின்னா உடனடியா உத்தியோகம் கிடைக்கும். வெளிநாட்டு சார்ந்த யோகங்கள் இருக்குதான்னா கண்டிப்பா இருக்கு இந்த ஜாதகருக்கு. அதே மாதிரி தொழில் வேணா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உத்தியோகத்துக்கு தாராளமா போலாம். முயற்சி பண்றாரு அப்படின்னா உடனடியா உத்தியோகம் அப்படின்றது ஒரு வருடத்துக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த ஜாதகத்துல செல்வம் பெருக என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திடலாம். வீட்டுல இருக்கக்கூடிய விநாயக பெருமானிடம் வழிபாடு அப்படின்றத மேற்கொள்ளணும். விநாயக பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஸ்வஸ்திக்க ஒரு மணப்பலகை மேல வரைஞ்சு தீபமேத்தி வழிபாடுங்கிறத மேற்கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள், பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் அப்படின்றது நிகழும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் லக்ன புள்ளியாக இருக்கிறனால திருத்தணி முருகரை எவ்வளவுக்கு எவ்வளவு தரிசனம் செய்றீங்களோ 6 மாதத்துக்கு ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டே இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். இவர் 2யுமே செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை ஏஎல்பி முறையில பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கன்சல்டேஷன் நம்பர் இந்த வீடியோலயே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பதிவு எண்டானதும் நீங்க தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு முழு ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவு இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆன்மீக பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.